Hi, test number 18 ஓட எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டும் ஹெல்த் பாலிசியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசியில் கொடுக்கப்பட்ட ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்சிஸ், ஓகேங்களா, அப்புறம் பிஹெச்சிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் தாலுக் மற்றும் தாலுக் அல்லாத மருத்துவமனைகள், தென் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஸ்டேஜ் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்சி வரும், அதுக்கு மேலே பிஹெச்சி, அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிஹெச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மறுபடியும் சொல்கிறேன். பிஹெச்சி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அதுக்கு மேலே அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேங்களா, அதோட அட்டாச் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் மொத்தம் வந்துட்டு இந்த ஹையரார்க்கியில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் அமைப்பாங்க, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சமவெளி பகுதிகளில் சராசரியாக 5000 பேருக்கும், மலைப்பாங்கன பகுதிகளில் 3000 பேருக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அமைப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட் தான், ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்சி வந்துட்டு 30,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பிஹெச்சி, ஒரு பிஹெச்சி வந்து அமைப்பாங்க. அதே மாதிரி 20,000 பேர் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வந்துட்டு ஒரு பிஹெச்சி வந்துட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த பிஹெச்சி இது என்னவா செயல்படும்னா 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை பராமரிப்புகளுக்கான பரிந்துரை புள்ளிகளாக செயல்படுகிறது, ஓகேங்களா. இங்கிருந்து மறுபடியும் அடுத்து செகண்டரிக்கும் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸுக்கும் வந்துட்டு இங்கிருந்து அதை வந்துட்டு இங்கிருந்து இப்போ பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வராங்க அப்படின்னா இங்கே அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னா இந்த செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் அனுப்பிச்சுடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஓகேங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மருத்துவமனைகள், அதாவது மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், தாலுக் மற்றும் நான் தாலுக், ஓகேங்களா. இது வந்து 2ஆம் நிலை சுகாதார சேவைகளை வழங்குகிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நிலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் தாலுக் நான் தாலுக்கும் வழங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஃபோர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரியுடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள். ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா. ஸோ அது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் அது வந்து தேர்டு டெரிட்டரி, ஓகேங்களா, 3ஆம் நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்எஸ்சி, அப்புறம் பிஹெச்சி, அப்புறம் அங்கிருந்து ஏதாவது முடியலன்னா 2ஆம் நிலை மற்றும் 2ஆம் நிலைக்கு அமைச்சிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இல்லைன்னா 3ஆம் நிலை, ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் டி, ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து அதுக்கு தான், ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்குது, ஓகேங்களா. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்டாச் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அது. ஸோ அது அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருப்போம், ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்துட்டு என்ன ஆகுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கார்பரேஷன் அந்த மாதிரி கார்பரேஷனில் இருக்கிறதுல வந்துட்டு சிட்டிஸில் இருக்கக்கூடிய இது அர்பனில் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகும், ஓகேங்களா. இது மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் பேக்ராப்பில் இருக்கிற இடத்துக்கும் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிற டவுன்ஷிப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் இதாகும். பட் ஆனால் இது வந்துட்டு சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அதுவே இருக்கும். பட் அதோட சேர்த்து அடிஷ்னலாக யூபிஹெச்சியும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 இல்லாமல் அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5ஆவதாக வந்துட்டு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அது கொஸ்டினில் கொடுக்கல, பட் ஆனால் அந்த பாலிசி நோட்டில் இருந்தது ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து என்னன்னா சர்வ்ஸ் ஃபார் ஸ்பெஷல் பாப்புலேஷன், ஓகேங்களா. அதாவது குறிப்பிட்ட சில மக்களுக்காக வழங்கக்கூடிய சேவைகள், அந்த மருத்துவ சேவைகள், ஓகேங்களா. யாராருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இஎஸ்ஐ, ஓகேங்களா. இஎஸ்சி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அங்கே வர ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே மோஸ்ட்லி நல்லா இண்டஸ்ட்ரி சைடில் இருந்து வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இஎஸ்சி, அது இல்லாமல் ஸ்டேட் ஓன்டு கார்பரேஷன், ஓகேங்களா. இண்டஸ்ட்ரி சைடு இருந்து வருவாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் ஃபர்தராக வேறு ஏதாவது ஸோ ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி அதுலேருந்து வருவாங்க, ஓகேங்களா.
ஸ்டேட் ஓன்டு கார்பரேஷனுங்கிறது இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ்டிசி இப்போ பஸ் இருக்குல்ல, பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஆவின் அப்புறம் டான்ஜெட்கோ இந்த மாதிரி இவி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இந்த மொத்தம் 5மே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் டி 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 வில்லியம் காப்பம் திட்டம். இது ஒன்றும் இல்லை, இது எங்கே ஆரம்பிச்சாங்கன்னு கேட்குறாங்க. கோவை மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட தேதி வந்து ஜூன் 27, 2023. இது மெயினாக எதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ் வந்து ஃபார் ப்ரொவைடிங் எமர்ஜென்சி லோடிங் கார்டியாக் டோசஸ் ஓரலி அட் HSC ஓகேங்களா. HSCன்னு முன்னாடி பார்த்துருப்போம், அந்த ஹெல்த் சப் சென்டர்ஸ் ஓகேங்களா. டு ப்ரிவென்ட் டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக் ஓகேங்களா. ஸோ ஹார்ட் அட்டாக் மூலிமா வரக்கூடிய மரணங்களை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது. ஸோ இந்த திட்டம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைமரியாக நம்ம வந்துட்டு இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் வந்து போனால் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ஹெல்த் சப் சென்டர்ஸ் இங்கே குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்காது ஓகேங்களா. பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா, ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இல்லாதனால ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக அவங்களுக்காக கார்டியாக் டோசஸ் ஓகேங்களா, கார்டியாக் ரிலேட்டடான அதாவது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வரக்கூடிய டோசஸ் ஓகேங்களா, அதாவது ட்ரக்ஸ் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரலாக இன்டேக் பண்ணுறதுக்கு வாயுவலியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேப்லெட்ஸில் எடுத்துக்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக வந்துட்டு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக. ஸோ அது அவ்வளோ ஓகேங்களா. டேட் முக்கியம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் ஓகேங்களா. இந்த திட்டம் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திட்டம் வந்துட்டு 1987 உருவாக்கப்பட்ட திட்டம் ஓகேங்களா. ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அதோட முக்கியமான குறிக்கோளான சத்தான உணவூட்ட செலவுகளை எதிர்கொள்ள தாய்மையின் பொது ஸோ இது எல்லாமே வரும் ஓகேங்களா. இந்த 4மே வரும். இது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 4மே வரும். ஸோ அதனால இது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது இல்லாமல் அடிஷனல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கொஸ்டின் என்னன்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி 4மே வரும் ஓகேங்களா. இது இல்லாமல் அடிஷனல் என்ன வரும்னா இந்த திட்டத்தின் கீழே மொத்தம் இது ஒரு உதவித்தொகை திட்டம் தான் ஓகேங்களா. ஒரு பெனிஃபிட் ஸ்கீம் தான், மானிட்டரி பெனிஃபிட் ஸ்கீம் தான். எவ்வளோ வழங்குறாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல 18,000 வழங்குறாங்க. 87 ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகி இப்போ ப்ரெசென்ட் வந்து 18,000 வழங்குறாங்க. அந்த 18,000 வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ஸ்டால்மெண்ட் ஓகேங்களா. 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் தராங்க ஓகேங்களா. 8,000 அதாவது மொத்தம் 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் 8,000 ஒரு இதாக பிரிச்சுக்கலாம், 10,000 பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆரம்பிச்சப்போ இதோட மெயின் எய்ம் என்னன்னா டு ரெடியூஸ் இன்ஃபன்ட் மார்டலிட்டி ரேட் அண்ட் மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் ஓகேங்களா. குழந்தை இறப்பு விகிதத்தையும் மகப்பேறு இறப்பு விகிதத்தையும் வந்து 2 குறைக்கிறது அது திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஓகேங்களா. இப்பயும் அதே தான். ப்ளஸ் வந்து இது அடிஷ்னலாக இந்த இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த எய்மை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8,000 எப்படின்னா 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 2 கவர்மெண்ட் சேர்ந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு 60-40 ரேஷியோவில் தருவாங்க ஓகேங்களா. மொத்தம் வந்து அது 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம், 1, 2, 4 ஓகேங்களா. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது ஓகேங்களா. அடுத்து ஒரு 10,000 எப்படின்னா 3rd இன்ஸ்டால்மெண்ட்லேயும் 5th இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா. அவ்வளோ ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு இது மோஸ்ட்லி கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் ஆனால் இந்த இது தெரிஞ்சுங்க ஓகேங்களா, 5 இன்ஸ்டால்மெண்ட் ஓகேங்களா. அடுத்து ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டிஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஸோ இது வந்துட்டு தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்திரா தனுஷ் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த திட்டத்தில் வந்துட்டு கொடுக்கப்பட்ட மீது எல்லாமே கரெக்ட் தான் ஓகேங்களா. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், 2, 3, 4 3மே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தவறு. என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2015 கிடையாது, 2014 டிசம்பர் தான் கரெக்ட். பட் ஆனால் டிசம்பர் 2014 ஓகேங்களா. ஸோ மற்ற இந்த 12 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸுக்கு எகென்ஸ்டாக போடுறாங்க, அது கரெக்ட். 2 வயசுக்குள்ளார ப்ரெக்னென்ட் உமன் அதெல்லாம் கரெக்ட். அப்புறம் மிஷன் 2.0 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% வந்துட்டு அதெல்லாம் கரெக்ட். அதுவும் 2022 டார்கெட் வச்சுருக்காங்க கரெக்ட். இப்போ மிஷன் 3.0 4.0 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இது கேட்டிருக்கிற கேள்வி அது, அதனால் அது வந்து நம்ம இது மட்டும் பார்த்துட்டா போதும். ஸோ வந்துட்டு 1, 2, 3 மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். how many of the above statements கேட்டுருக்காங்க, அப்போ 3 மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான தமிழ்நாட்டின் முதன்மையான மருத்துவ
காப்பீட்டு திட்டம் எது? ஓகேங்களா, இது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, CMCHIS அப்படிங்கிறது இதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு 2009 வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருப்பாங்க. அதாவது கலைஞர் அவரோட பீரியட்ல ஆரம்பிச்சது. அப்புறம் தென் வந்துட்டு ஜெயலலிதா அவங்க வந்த வாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா 2012 அந்த திட்டத்தோட பேரை மட்டும் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, கலைஞர் காப்பீட்டு திட்டம்ங்கிறத சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு CMCHIS சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அது வரைக்கும் அதோட வரம்பு வந்துட்டு 2018 வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 லட்சமா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, 1 லட்சம் தான் வந்துட்டு அதோட, அதாவது அதுல இருந்து நம்ம பெனிஃபிட்டா எடுத்துக்கக்கூடிய அமௌண்ட் 1 லட்சம். 2018 என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க, 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 2018 இருந்து இப்போ வரைக்கும் 5 லட்சம் பர் மந்த், சரி பர் இயர். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு நீங்க 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட ஆண்டு வருமானம், இந்த ஸ்கீமை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கணும்னா நமக்கு இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டரியா என்னன்னா, ஆண்டு வருமானம் முன்னாடி 72,000 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா, 72,000 இருந்துச்சு. பட் ஆனா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 மாத்திட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது முக்கியம். இனிஷியலா வந்து 72,000 இருந்தது, இப்போ 1,20,000. இனிஷியல் மீன்ஸ் 2018 அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 72,000 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா இப்போ 2023-24 டைம்ல 1,20,000 மாத்திட்டாங்க. ஓகேங்களா, 1,20,000 மினிமம் அமௌண்ட் இருக்கணும். ஸோ அது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு CMCHIS, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சார் கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ, சாரி கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து பின்வரும் அறிக்கைகள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த டேட் கரெக்ட், தமிழ்நாட்டிலே அந்த திட்டம் முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட முதல் திட்டம், அதுவும் கரெக்ட். ஆனால் தொடக்கப்பள்ளிகளில் எல்லா தொடக்கப்பள்ளிகளையும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் தவறு. ஓகேங்களா, எல்லா தொடக்கப்பள்ளிகளும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளிகளை மட்டும் தான் அதை செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 6க்கு சி. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் CMBS அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அண்ணாவோட பிறந்தநாள் ஆக்சுவலாக எப்போனா 15/9/1909 பிறந்திருப்பார். ஸோ அந்த டேட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் என்ன அடிஷனலாக தெரிஞ்சுன்னா மதிய உணவு திட்டம், இதோட நம்ம ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற திட்டம். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 1921 பிடி தியாகராயர் தான் வந்து அதை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து மதிய உணவு திட்டம் மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்தது காமராஜர் 1955 to 56 அந்த டைமில். ஓகேங்களா, 55. அடுத்து சத்துணவு திட்டம், சத்துணவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1982 வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால சத்துணவு திட்டமாக மறுபடியும் மாற்றிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இதுவும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அறிவித்த முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். ஓகேங்களா, காலை உணவு திட்டமும் தமிழ்நாடு தான், மதிய உணவு திட்டமும் தமிழ்நாடு தான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்கன்னா 1995 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அறிவிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்துவது பின்வரும் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இது வந்துட்டு தமிழ்நாடு தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 97% வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, தமிழ்நாடு வந்துட்டு கிட்டத்தட்ட 97% வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் 11 சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட நோக்கம் வந்து 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை பொலிவுறு நகரங்களா ஸ்மார்ட் சிட்டிஸாக மாற்றணுங்கிறது தான் அதோட நோக்கம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 வரைக்கும் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வரைக்கும். ஸோ இந்த 100 சிட்டிஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற 11 சிட்டிஸ் எதுனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி. ஓகேங்களா, இந்த 11 சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 சிட்டிஸ்குள்ளார அடங்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் இது வாழ்ந்து காட்டுவோம்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் டு enhance to provide women's to enhance women empowerment and
ரெடியூஸ் பாவர்ட்டி பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ளஸ் வந்து உமன் எம்பவர்மெண்ட், இதுதான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஓகேங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற பெருசாக தேவையில்லை. மெயினாக வந்துட்டு இது ஒரு ரூரல் சைடு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா, ஒரு சப்சிடி ஸ்கீம் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ தொழில் தொடங்குறோம், ஒரு கிராம பின்புணியில் கிராமத்தில் ரூரல் சைடில் ஏதோ ஒரு முக்கியமாக ஏதோ வந்துட்டு ஒரு தொழில் தொடங்குறோம், இல்லை வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது வந்துட்டு குடிசை தொழில்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த சிவகாசியில் எப்படி வந்து பட்டாசு தொழில் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி முக்கியமான ஏதாவது தொழில்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சப்சிடி வாங்கி நம்ம வந்துட்டு அதை நம்ம பிஸ்னஸை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலிமா வரக்கூடிய ஃபண்ட். ஓகேங்களா, ஸோ வாழ்ந்து காட்டுவோம் புது வாழ்வு திட்டம் அப்படின்லாம் இதுக்கு பேர் இருக்குது. மெயினாக உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன். ஓகேங்களா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் வறுமை ஒழித்தல், அதுதான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். 2005 எல்லாம் கரெக்ட், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா, 26 மாவட்டங்களில் மட்டும்தான் செயல்படுத்தப்படுகிறது, அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்துட்டு 8க்கு A. ஓகேங்களா, ஆப்ஷன் A அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் A. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை ஜூன் 22 எத்தனை மாதங்களுக்கு நீட்டித்தது? ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் வந்துட்டு phase 1 அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 27, 2021 கொண்டு வந்திருப்பாங்க 12 டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் phase 2. ஓகேங்களா, phase 2 இரண்டாம் கட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 மறுபடியும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ 26 டிஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 12 அப்புறம் 26 இருக்கும். ஸோ மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 to 8, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டியூஷன் இது மாதிரி. ஓகேங்களா, சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு 1.5 மணி நேரம். ஆல்ரெடி கோவிட் டைமில் வந்துட்டு நிறைய லேர்னிங் கேப்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான். ஸோ 2022 ஜூனில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 26 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 6 மாதத்துக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் A. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் திட்ட பிரிவு உருவான ஆண்டு? ஓகேங்களா, ஜனவரி 1993. ஸோ இந்த ப்ராஜெக்ட் செல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, TANSACS. ஓகேங்களா அப்படிம்பாங்க. ஸோ இந்த சொசைட்டியோட சேர்மன் யாருன்னா ஸ்டேட் ஹெல்த் செக்ரட்டரி. ஓகேங்களா, மாநில சுகாதார செயலர், அவங்க தான் வந்துட்டு இதோட சேர்மனாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு கொடுக்குறது யாருன்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், NACO அப்படிம்பாங்க. அவங்க தான் இதுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் D. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா, ஃபைண்ட் த ராங் பேர். ஸோ திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் எது தவறான மேட்ச்னு பார்த்துக்கலாம். ஸோ ABC 3மே கரெக்டு, பட் ஆனால் D தான் தப்பு. ஏன்னா தமிழகத்தில் கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறதுக்கு கொற்கை ஆழ்கடல் அகலாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து நெய்தல் மீட்சி இயக்கம்னு ஒன்று தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது வராது. அந்த கொற்கை ஆழ்கடல் அகலாய்வுங்கிறது எப்படி இந்த கீழடி அகலாய்வு மாதிரி இது ஒரு ஆழ்கடல் அகலாய்வு திட்டம். இது வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதோட சேர்த்து NIOT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓஷன் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது ஆரம்பிச்சது வந்து 2020. ஓகேங்களா, கொற்கை ஆல்ரெடி தெரியும், பாண்டியர்களோட துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ புதுமைப்பெண் திட்டம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 1000 ரூபா வந்துட்டு மாதம் 6 to 12 வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பெண் மாணவர்களுக்கான ஒரு கல்வி ஊக்கத்தொகை திட்டம். ஓகேங்களா, அவங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ UG கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த UG கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா, விடியல் பயணம் தெரியும், ஃப்ரீ பஸ் ஸ்கீமு, அப்புறம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் D. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, தவறான இணையை கண்டறிக. கணினி தமிழ் கம்ப்யூட்டிங், அது கரெக்டு. மகிழ்ச்சி ப்ரோக்ராம், போலீஸ் பர்சனல்ஸ் மென்டல் வெல்பீயிங். ஸோ போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம். அது மண்ணுயிர் காப்பும் ஆர்கானிக் ஃபார்மிங், அதுவும் கரெக்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். தவறு வந்து பார்த்தீங்கன்னா 1 village 1 crop. ஓகேங்களா, மில்லட் கல்டிவேஷன், ஆல்ரெடி மில்லட் கல்டிவேஷன் தெரியும், அதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க வேர்ல்டு லெவலில். இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட் 2023. ஓகேங்களா, அப்புறம் நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் வந்து 2018 ஸ்கூல் புக்லேயே இருக்கும், 10th புக்கில். ஸோ ஆனால் இந்த 1 village 1 crop ஸ்கீம்ங்கிறது என்னதுக்குன்னா
அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. மில்லட் கல்டிவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மில்லட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2023-24 ஆரம்பிச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அது செயல்படுத்துறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் கீழே வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 மில்லட் ஸ்பெஷல் ஜோன்ஸ். ஓகேங்களா. 2 மில்லட் ஸ்பெஷல் ஜோன்ஸ், 2 மில்லட் சிறப்பு மண்டலங்கள். ஓகேங்களா. 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள்னு சொல்லிட்டு ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா. அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த 2 ஜோன்லேயே 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ அதுதான் அந்த திட்டத்தோட அந்த மில்லட் கல்டிவேஷனுக்கான தமிழ்நாடு மில்லட் மிஷனுக்கோட முக்கியமான டேட்டா. அதில் அது ஒன்று மட்டும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ மெயினாக வந்து சிறுதானியத்தோட சாகுபடி அதிகரிக்கிறது. அதான் டிஎன் மில்லட் மிஷனோட முக்கிய நோக்கம். அடுத்து ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13, தவறான இணையை கண்டறியவும். திட்டம் மற்றும் தொடங்கப்பட்ட தேதி. ஸோ இதில் 4லையுமே பிசிடி எல்லாமே கரெக்ட், பட் ஏ மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா. இதில் வந்துட்டு இங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் இது மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 2023 கிடையாது, ஆகஸ்ட் 2022. ஸோ இந்த பள்ளி வீட்டு நூலக திட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இதை செயல்படுத்துனாங்கன்னா சென்னை கார்பரேஷன். சென்னை கார்பரேஷனில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது பிரைமரி, மிட்டு, அப்புறம் வந்துட்டு ஹையர் செகண்டரி எல்லா ஸ்கூல்லையுமே இது ஒரு லைப்ரரி மூவ்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. ரீடிங், ரைட்டிங், அப்புறம் லேர்னிங், இந்த ஸ்கில் எல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சென்னை கார்பரேஷனால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா. அப்புறம் ப்ளஸ் இந்த மனம் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மனநல நல்லாதரவு. ஓகேங்களா. டு ப்ரொவைட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். இது யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேங்களா. மனநல நல்லாதரவு, மனம், அதோட அப்ரிவேஷன் அதான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். புன்னகை திட்டம், அப்புறம் தொல்குடி திட்டம், நீங்கள் நலமா திட்டம். ஸோ இந்த 3 திட்டமுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இமைகள் திட்டம் மட்டும் அதோட நோக்கம் கரெக்ட் தான், பட் ஆனால் மண்டலம் மட்டும் தெற்குன்னு கொடுத்துருப்பாங்க, அது வடக்குன்னு வரும். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஆண்டில் எந்தெந்த திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ புன்னகை திட்டம் வந்து மார்ச் 2023. நடைமுறைப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு. தொல்குடி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா. பழங்குடியின மாணவர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் அவங்களுக்காக. அது மார்ச் 2024. அப்புறம் நீங்கள் நலமா திட்டம், இது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து ஒரு குறைதீர்ப்பு திட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுவும் மார்ச் 2024 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இமைகள் திட்டம் வந்து ஜூன் 23, 2023. ஸோ மண்டலம் மட்டும் இல்லை தவிர வடக்கு மண்டலம். ஓகேங்களா. ஸோ வடக்கு மண்டலத்தில் என்னென்ன வரும்னா சென்னை வரும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர். ஓகேங்களா. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தான் அதுக்குள்ள வரும். ஸோ எத்தனை சரியானு கேட்குறாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். 1, 2, 3 தான் கரெக்ட், 4 ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 15.